முடியும்? ஏமா இன்னைக்கு வாங்குற 1000 2000 நாளைக்கு உனக்கு 10,000 20,000 திடீர் செலவுல கொண்டு போய் விட்டுரும். இது தேவையாமா? இத வாங்க ஏமா இப்படி சுரண்டத்தானே போறேன். என் வீட்டு சொத்தை சுரண்ட போறான். என்னம்மா இப்படி சொல்லிட்ட? உன் வீட்டு சொத்துன்னா அததான் சுரண்டுவாங்கன்னு நினைக்கிறியா ராசாத்தி? அப்படியெல்லாம் இல்லம்மா. நீ சுவாசிக்கிற காத்து, மரம், நீ சாப்பிடுற சத்தான உணவு, அதை தர்ற நிலம், நீ எடுத்துக்கிற மருத்துவம், அதை கொடுக்கிற சுகாதாரம் எல்லாமே உன் சொத்து தாமா. அதை தாமா சுருட்ட போ. ஓட்டு போட போற ஒன்ன ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் நாளோறும் பாடுபட்டோம், ஆனாலும் துன்பப்பட்டோம். யாரார்க்க ஓட்ட போட்டோம், ஓட்டாண்டி ஆகி புட்டோம். இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற, இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் விலவாசி ஏறி போச்சு, வாழ்க்கை நிலம் மாறி போச்சு. பாடுபட்ட ஏலசனம் பரித வச்சு நிக்கலாச்சு. இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற, இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட போற அம்மா, ஓட்டு போட போற அக்கா, ஓட்டு போட போற தங்க ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம். இங்க 2000 கொடுத்தாங்க, கிடைச்சது லாபம்னு வாங்கிட்டு போக வேண்டியதானம்மா. எல்லாம் கையை நீட்டி காசு வாங்கிட்டியப்பா. உனக்கு ஒரு பிரச்சனைனா எப்படிமா வரல நீட்டி கேள்வி கேட்ப? தண்ணி இல்ல, நடக்க நல்ல பாதை இல்ல, இந்த கடவுள் தான் என்னை காப்பாத்தணும். ஆமா, உன் உரிமையெல்லாம் காசுக்கு வித்துரு, அப்புறம் உன்னை கடவுள் வந்து காப்பாத்தும். நான் செழிச்சா குளத்தை வெட்டுறான், குட்டையை கட்டுறான், மடுவை தூக்குறான், மதலை கட்டுறான்னு சென்னியா செஞ்சியா? இப்போ தான்டா சொல்றேன், நான் சொன்னது உண்மைதான். அந்த மாதிரி சொன்ன உடனே நீங்க ஓட்டு போட்டீங்களா? அங்க ஓட்டு போடாம தான் ஜெயிச்சீங்க. நாளைக்கு 10 ரூபா கொடுத்தாதான் ஓட்டு போடுவோம்னு அடம் பிடிச்சி என்கிட்ட பணம் வாங்கி தான் ஓட்டு போட்டீங்க. கணக்கு தீர்ந்து போச்சு. நீங்க போட்ட ஓட்டுக்கு தான் என்கிட்ட அப்பயே பணத்தை வாங்கிட்டீங்களா? அப்புறமேல அதை செய்யலாம் இதை செய்யலாம்னு கேட்கறதுக்கு இன்னும் ரைட்ஸ் இருக்கு. உங்களுக்கு சேவை செய்ய தானடா நான் வந்திருக்கேன். நீ சென்னியா இல்லையா? ஆமாண்டா, சேவை செய்யதான் வந்தேன். படுபாவிகளா செலவு பண்ண வச்சுட்டீங்களாடா? ஏண்டா கிணத்துல போட்டுட்டு கடல்லையா தேட முடியும்? ஏதோ ஆன செலவுக்கு வட்டி சேர்ற மாதிரி அதுல இதுல கொஞ்சம் பீராஞ்சி வச்சுக்கிறோம். இது தப்பா? அப்படிவா ஊரே ஒன்ன ஊழலாசாமி சொல்றது வாஸ்தவம் தான் ஒத்துக்கிட்ட பத்தியப்பா. ஊழல் ஆரம்பிச்சத நீங்க தானே எப்படி அப்படியே கொமட்ல குத்துவோம். ஏன்டா 5 தலைமுறையினுடைய தலையெழுத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய விலையெல்லாம் மதிப்புள்ள ஓட்டுரிமையை கேவலம் 10 ரூபாய்க்கு வித்து ஊழல ஆரம்பிச்சு வச்ச புண்ணியவானே நீங்க தானடா. எங்களை பார்த்தா ஊழல் ஒரு தலைவன் பேசுற பேச்சாக உங்களை மாதிரி 10 ரூபாய வாங்கிக்கிட்டு ஓட்டு போடுற பசங்க இந்த நாட்டுல இருக்கிற வரைக்கும். வணக்கம் நண்பர்களே, உங்கள் உரிமையை விட்டு விடாதீர்கள். ஏப்ரல் 19 ஏமாந்து விடாதீர்.